அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய எதிர்விசை சேனலில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் முக்கியமான வினாக்களை பார்த்து வருகிறோம். அதில் முதலாவதாக அலகு 2 ஒளியியல் பாடத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய கூட்டு நுண்ணோக்கினுடைய அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை காண இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய வீடியோவுக்கு செல்லலாம். கதிர் வரைபடம் 3 விதிகளை கொண்டு இருக்கும். அதை நாம் பார்த்துள்ளோம். அந்த 3 விதிகளின் அடிப்படையில் ஒரு லென்ஸானது பிம்பத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இப்பொழுது நாம் கூட்டு நுண்ணோக்கியை அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை பார்ப்பதற்கு முன் நாம் கதிர் வரைபடத்தை 2 விதமான கதிர் வரைபடத்தை காண இருக்கிறோம். அதில் முதலாவதாக பொருள் Fக்கும் Cக்கும் இடையில் வைக்கப்படும் போது கிடைக்கும் பிம்பம். படம் பார்க்கலாம். பொருளானது F இங்க இருக்கு. Fக்கும் அடுத்தது Cக்கும் இடையே F என்பது முக்கிய குவியம், C என்பது வளைவு மையம். முக்கிய குவியத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையில் பொருள் வைக்கப்படும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பிம்பமானது Cக்கு அப்பால் தலைகீழாக கிடைக்கும் மற்றும் மெய்பிம்பத்தை உருவாக்கும். அந்த பிம்பமானது பெரியது, தலைகீழானது, மெய்பிம்பம். லென்ஸின் மறுபுறத்தில் Cக்கு அப்பால் தோன்றுகிறது. அதாவது பொருளானது Fக்கும் Cக்கும் இடையில் வைக்கப்படும் பொழுது கிடைக்கும் பிம்பமானது பெரிய பிம்பமாக இருக்கும், தலைகீழான பிம்பமாக இருக்கும், மெய் பிம்பமாக இருக்கும். லென்ஸின் மறுபுறத்தில் Cக்கு அப்பால் கிடைக்கிறது. AB என்ற பொருளானது A' B' என்ற பிம்பமாக லென்ஸினுடைய மறுபக்கத்தில் கிடைக்கிறது. அடுத்ததாக மற்றொரு கதிர் வரைபடத்தை பார்க்கலாம். பொருள் Fக்கும் Oக்கும் இடையில் வைக்கப்படும் பொழுது கிடைக்கும் பிம்பம். அதற்கான படம் பாருங்க. பொருள் Fக்கும் Oக்கும் இடையில் பொருள் வைக்கப்படும் பொழுது அந்த பொருளினுடைய பிம்பமானது பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் கிடைக்கிறது, மிக பெரிய பிம்பமாக கிடைக்கிறது மற்றும் நேரான பிம்பமாக கிடைக்கிறது மற்றும் மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது பொருள் Fக்கும் Oக்கும் இடையில் வைத்தனா பொருளுக்கும் அதே பக்கத்துல நேரான மாய பிம்பம் கிடைக்கும். அதில் பாரு, அளவில் பெரியதாக இருக்கும் அந்த பிம்பம், நேரானதாக இருக்கும், மாய பிம்பமாக இருக்கும், பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோன்றுகிறது. இந்த 2 கதிர் வரைபடங்களின் அடிப்படையில் நாம் கூட்டு நுண்ணோக்கியினுடைய அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை காணலாம். கூட்டு நுண்ணோக்கியுடைய படம் இங்க கொடுத்திருக்கோம். அமைப்பு. கூட்டு நுண்ணோக்கியில் உருப்பெருக்கத்தை அதிகரிக்க 2 குவிலென்சுகள் பயன்படுத்தப்படுகிறது. முதல் பாயிண்ட் கூட்டு நுண்ணோக்கியில் உருப்பெருக்கத்தை அதிகரிக்க 2 குவிலென்சுகள் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட், பொருளுக்கு அருகில் உள்ள லென்ஸ், பொருளருகு லென்ஸ், இது குறைந்த குவிய தூரம் கொண்டது, குறைந்த விட்டம் கொண்டது. அடுத்த பாயிண்ட், கண்ணிற்கு அருகில் கண்ணருகு லென்ஸ் உள்ளது, இது அதிக விட்டம் கொண்டது மற்றும் அதிக குவிய தூரம் கொண்டது. இந்த 2 லென்ஸுகளும் முன்னும் பின்னும் நகரும் வகையில் குறுகலான குழாயில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த 4 பாயிண்ட்டுமே எழுதுனா இதுதான் கூட்டு நுண்ணோக்கினுடைய அமைப்பு. அடுத்து கூட்டு நுண்ணோக்கி செயல்படும் விதத்தை பார்க்கலாம். இது முதல் லென்ஸ். இதனுடைய முதன்மை குவியம் F1, இதனுடைய முதன்மை குவியம் F2. இந்த லென்ஸினுடைய 2 முக்கிய குவியங்கள் இருக்கு. அடுத்ததாக இந்த முதன்மை குவியத்திற்கு அப்பால் குறைந்த தூரத்தில் ஒரு பொருளானது வைக்கப்படுகிறது. இந்த பொருள் A, இது B அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள் AB அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருளுடைய பிம்பம் எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். முக்கிய அச்சுக்கு இணையாக செல்லும் ஒளிக்கதிர் லென்ஸில் பட்டு முக்கிய குவியத்தின் வழியாக செல்லும். அடுத்ததாக ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எந்த விலகலும் அடையாமல் ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும். 2 கதிர்களும் சந்திக்கும் இடத்தில் நமக்கு பிம்பம் தோன்றுகிறது. A', B' அப்படின்றது இந்த பிம்பம். அடுத்தது இந்த பிம்பம் எப்படி கிடைக்குது பாருங்க. பொருள் இருக்கும் எதிர்பக்கத்தில் கிடைக்கிறது, தலைகீழாக கிடைக்கிறது,
மற்றும் மெய்பிம்பத்தை உருவாக்குகிறது. அடுத்ததாக இரண்டாவது லென்ஸ், அதனுடைய முக்கிய குவியம் F. இப்போ நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த முதல் லென்ஸினுடைய பிம்பத்தை இரண்டாவது லென்ஸினுடைய Fக்கும் Oவுக்கும் இடையில், ஒளியியல் மையத்திற்கும் Fக்கும் இடையில் வருமாறு நாம் கண்ணருகு லென்ஸ்னு சொல்லுவோம். இந்த லென்ஸை நம்ம சரி செய்கிறோம். சரி செய்தா நமக்கு பிம்பமானது பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் நேரான மாய பிம்பம், அளவில் பெரிய பிம்பம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். இது முக்கிய அச்சுக்கு இணையாக செல்லும் ஒளிக்கதிர் ஆடியில் பட்டு முக்கிய குவியத்தின் வழியாக செல்லும். அதே மாதிரி ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் ஆடியில் பட்டு ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும். இப்போ ஒரு பெரிய பிம்பம் நமக்கு பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோன்றுகிறது. இந்த பிம்பம் A டபுள் டேஷ் B டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். A டபுள் டேஷ் B டபுள் டேஷ். அதாவது மிகச் சிறிய பொருளை வைத்தால் கூட்டு நுண்ணோக்கியில் அதனுடைய பிம்பமானது மிக பெரியதாக பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் கிடைக்கும். இதனுடைய செயல்படும் விதத்தை இப்பொழுது ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்கலாம். பொருளுக்கு அருகில் இருப்பதனால இதை பொருளருகு லென்ஸ்னு சொல்றோம். கண்ணுக்கு அருகில் இருப்பதனால இதை கண்ணருகு லென்ஸ்னு சொல்றோம். அடுத்ததாக செயல்படும் விதம். நாம் ஏற்கனவே இப்ப பார்த்ததை திருப்பி ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்கலாம். பொருள் AB ஆனது பொருளருகு லென்ஸின் குவிய தூரத்தை விட சற்று கூடுதலான தொலைவில் வைக்கப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட், பொருளருகு லென்ஸின் மறுபுறத்தில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் தோன்றுகிறது. நம்ம அந்த படத்துல பார்த்த மெய்பிம்பம் தோன்றும். இந்த பிம்பமானது கண்ணருகு லென்ஸிற்கு பொருளாக செயல்படுகிறது. அது கண்ணருகு லென்ஸை சரி செய்து Fக்கும் Oவுக்கும் இடையில இருக்கிற மாதிரி நம்ம கண்ணருகு லென்ஸை சரி செய்கிறோம். அந்த கண்ணருகு லென்ஸினுடைய பொருள் பொருளருகு லென்ஸினுடைய பிம்பம் தான் அதற்கு பொருளாக செயல்படுகிறது. மேலும் இப்பிம்பமானது, அதாவது பொருளருகு லென்ஸ் உருவாக்கிய அந்த பிம்பம் A', B' கண்ணருகு லென்ஸின் முதன்மை குவியத்திற்குள் அமையுமாறு சரி செய்யப்படுகிறது. அதாவது Fக்கும் Oவுக்கும் இடையில் அமைகிற மாதிரி சமன் செய்யப்படுகிறது. அடுத்ததாக கண்ணருகு லென்ஸ் அளவில் பெரிய நேரான மாய பிம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோற்றுவிக்கிறது. பெரிய பிம்பமா இருக்கும், மாய பிம்பமா இருக்கும். அதே மாதிரி பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோற்றுவிக்கும். அந்த சிறிய பொருளானது கூட்டு நுண்ணோக்கியில் மிகப்பெரிய பொருளாக நமக்கு தெரியும். அடுத்த பாயிண்ட், கூட்டு நுண்ணோக்கியின் உருப்பெருக்கும் திறனானது எளிய நுண்ணோக்கியின் உருப்பெருக்கு திறனை விட 50 முதல் 200 மடங்கு அதிகம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த முக்கியமான வினாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.